அவள் தானே எங்கள் புன்னகை. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு நாள் கூட அந்த மூஞ்சிய ஒழுங்கா வச்சுட்டு ஆபீஸ்க்குள்ள வரவே மாட்டியா? இப்படி வந்து என்னடி கிளம்பு காலையிலேயே? என்னடி உனக்கு பிரச்சனை சொல்லு. ஆமா, என் தங்கச்சிக்கு எதுக்கு தாலி கட்டின? வாட்? தாலி கட்டினதா? நானா? ஏன் கனவு ஏதாவது காண்டியோ? நான் கண்டிருந்தா இந்த கனவுலாம் படிச்சிருக்காது. இந்த மாதிரி கனவுலாம் எனக்கு வராது. என்னோட டார்கெட் என் தங்கச்சியும் உன்னை பிரிக்கிறது மட்டும்தான். சோ இப்படிலாம் நான் கனவு காண மாட்டேன். பின்ன யாரு கண்டா? என் தங்கச்சி தான் கண்டிருக்கா. இத கண்டவ ரொம்ப பயந்து போயிருக்கா. இதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாம். ஆமா, நீலாம் எதுக்கு அவ கனவுல வர? ரைட், காலையிலே 7:30 கூட்டணும்னு நினைச்சிட்டீங்க அதானே? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? என்னோட கேள்வி, நீ எதுக்கு தங்கச்சி கனவுல போற? அதுல கூட பாத்தியா கனவுல தான் உன்னால தாலி கட்ட முடிஞ்சது. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், என்ன நீ கொடுத்த 20 நாள்ல எனக்கு அவசியமே கிடையாது. அவ கண்டது கனவுதான். என்ன எந்த ஒரு இதுமே கிடையாது. இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரி கனவுல மட்டும்தான் என் தங்கச்சி கூட உன்னால வாழ முடியுமே தவிர நிஜத்துல ஒரு நாள் கூட உன்னால அவ கூட வாழ முடியாது. இதுதான்டா உண்மை. இத நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு எனக்கு தேவையில்லாம எதுக்கு சண்டை வர போகுது? தேவையில்லாம எதுக்கு நம்ம சவால் விட போறோம்? நிறுத்தடி, அத பத்தி நீ பேசாத. என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல எப்படி நீ சொல்ல முடியும் நான் கனவுல வாழ்றேன்னு? சரி விடு, உன் தங்கச்சி கனவு காண்ட மாதிரியே இருந்துட்டு போகட்டும். ஆனா அந்த கனவையும் ஒரு நாள் நிஜமாக்குவேன். உன்னால அது முடியாதுடா. நான் தான் சொல்றேன்ல, உன்னால அது முடியவே முடியாது. நீ எப்படி சொல்றது, கடவுள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு கனவுல மட்டுமே அவ கூட வாழ்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. நிஜத்துல நீ வாழ போறவ வேற எவ்வளோ. அவளை தேடி போடா. நீ எதுக்கு என் தங்கச்சியை தேடி வர்ற? நான் இப்பவும் சொல்றேன், என் தங்கச்சி உனக்கு கிடையாது. நான் சொல்லல, நாளைக்கு நீயே என்கிட்ட சொல்லுவ பாரு, ஐயோ நீ சொன்னதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவ பாரு. உன்னை சொல்ல வைப்பேன்டா. ஏன்னா சொல்ல வைக்க அதுதான் நடக்க போகுது. ஷட் அப், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இந்த மனுஷனை பார்க்க முடியாது. என்ன ஒரு அளவுக்கு தான் பொறுமைங்கிறது. ரொம்ப சீண்டி பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு கோவப்பட தெரியும். உனக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியுங்கிற மாதிரி நீ கோவப்படாத. எனக்கு உன்னை விட கோபம் அதிகமாவே வரும். என்ன பட் ஐ கண்ட்ரோல். ஏன்னா நீ ஒரு பொண்ணு, அதனால அமைதியா இருக்க. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. நீ சொன்ன இந்த வார்த்தைய ஒரு பையன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, அவன் மூஞ்சி முறை ஒடிச்சு அவனுக்கு செவிலி பேத்து விட்டு இருப்பேன். ஆனா நீ பொண்ணா போயிட்டு இருந்தா அமைதியா இருக்கேன். எல்லாத்துக்கும் கருப்பு ஒண்ணுதானே, அப்புறம் என்ன? அடிக்கிறான்டா அடி. நீ என்ன அடிச்சாலும் சரி, இதுதான்டா உண்மை. நீ இதை ஏத்துக்கிட்டாலும் சரி, இதை நீ ஏத்துக்கலைனாலும் சரி, இதுதான் உண்மை. இதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன பண்ற? டேய், நீ என்ன பைத்தியமா? ஆமாடி, ஆமா. உன் தங்கச்சி மேல நான் பைத்தியம், அப்படியே வச்சுக்கோ. இந்த கீழே விழுகுது பாத்தியா, இந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உன் தங்கச்சி மேல நான் வச்சிருக்க காதல ப்ரூவ் பண்ணும். நான் ஒன்னும் உன்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறதுக்காகலாம் இந்த கையை கட் பண்ணல. இதுல இருந்து புரிஞ்சுக்கோ உன் தங்கச்சி மேல நான் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு. அவ இல்லனா நான் இல்ல. இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்காக நான் அழுததே கிடையாது. என்ன அழுக வச்சவனா அது உன் தங்கச்சி தான். டேய், ரத்தம் போயிட்டு இருக்குடா. நீ அப்புறமா பேசுடா. தொடாத தொடாத தொடாத. இவ்வளவு பேசல, இப்ப நான் பேசணும். ஒருத்தரை மனசார விரும்புறதுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? வாயால சொல்லிட்டு தெரியலையே, காதல் ஒழிக காதல் ஒழிக்கன்னு. காதலுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படி ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் இங்க வந்து நின்றுட்டு இருக்க? நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களுக்கு சூழ்நிலை வேணா காரணமா இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை அமையறதுக்கே காரணம் நம்மளதானே இருப்போம். அந்த மாதிரி ஒண்ணுதான் உன் தங்கச்சி என் வாழ்க்கையில வந்தது. இப்போ ஒவ்வொரு தடவையும் அவகிட்ட என் காதல சொல்லும் போது அது என்னமோ நடக்காத மாதிரி தள்ளி தள்ளி தான் போகுது. என் தம்பி அடிக்கடி ஒண்ணு சொல்லுவான், உனக்கானது அப்படின்னா அது உன்கிட்ட வரும், இல்ல உனக்கு இல்ல அப்படின்னா அது உன்னை விட்டு போயிடும், நீ அதுக்கேற்றப்ப வாழ்க்கை மாத்தணும்னு சொன்னா அது இல்ல வாழ்க்கை. எனக்கானதுதான் அது என்கிட்டதான் வரணும். ஏன்னா அது எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தானே அது மேல நான் ஆசை வைக்கிறேன். அப்புறம் ஏன் அது காயத்து கொடுக்குது? இதெல்லாம் யாருக்கும் புரியாதா? இல்ல அது கடவுளுக்கே புரியாதா? டேய், ரத்தம் போயிட்டு இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ற? போனா போயிட்டு போகுதுடி, உனக்கு என்ன? நீ வேலையை மட்டும் பாரு. இப்ப சொல்றேன், இந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உன் தங்கச்சி மேல நான் வச்சிருக்க காதல். இதை எங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் ஆம்பளைதான், ஆனா உள்ளுக்குள்ள குழந்தை. இது யாருக்கும் தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தி பிறந்துதான் வரணும். நீ இப்ப சொல்லிட்டு இருக்க உன் தங்கச்சி கூட என்ன சேர விட மாட்டேன்னு. ஒருவேளை அவ எனக்கு கிடைக்கலன்னு வைக்க, இன்னொருத்திக்கலாம்
என் மனசுல இடமே இல்லை. ஏன்னா இந்த மனசுக்குள்ள ஒருத்தையும் தான் சுமக்க முடியும், இன்னொருத்தையும் சுமக்கிறதுக்குலாம் மனசுல தெம்பு இல்லை. அது என்னால முடியாது. அதனால சுமந்த விளைவே கரம் பிடிக்கிறது தான் உண்மையான காதல். இங்க பாரு, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என் தங்கச்சிக்கு விருப்பமே இல்லாம நீ எப்படி அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நினைப்ப? அவளுக்கு விருப்பம் இருந்திருக்குண்டி. அந்த விருப்பத்தை கூட வரவிடாம பண்ணவே நீயா இருந்திருப்ப. அது உனக்கு தெரியுமா? சரி விடு விடு, பழசதே பேசாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடா. நான் லூசு தான்டி, நான் லூசு தான். காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருந்தி விட்டேன். டேய், வாடா. ஏய், உனக்கு என்னடி தேவை? விட்ரி. உன் வாயை மூடுறா கொஞ்ச நேரம். சரி, ஓகே, 2 பேரும் சவால் விட்டுருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அந்த சவால்ல இருந்து என்னைக்குமே நான் மீற மாட்டேன். அதுக்காக எல்லா விஷயத்திலுமே எல்லா நேரத்திலுமே அவசரமா முடிவு எடுக்கணும்னு இல்லை. என்ன, இப்ப நீ அவசரத்துல முடிவு எடுத்துருவ, அது நாளைக்கு தப்பா போய் நிற்கும் போதுதான் அதோட வலி என்ன, வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப இந்த காயம் உனக்கு வலிக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னும் 2 நாள் கழிச்சு பாரு, இந்த வலி உன்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வலிக்கும். வாழ்க்கையும் அதுதான். என்ன, எதுவுமே ஆரம்பத்துல வலிக்காத மாதிரி தான் இருக்கும். போக போக தான் அதோட வலி என்னன்னு தெரியும். முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோடா. இப்படி நீ முட்டாளா இருந்து ஒன்னதை கிழிக்க போறது இல்ல. என்ன, அத பத்தி உனக்கு என்னடி கவலை? இவ்ளோ பேசி உனக்குலாம் வாய் அடங்குதா பத்தியா? இதுதான் உண்மையில எனக்கு கோவம் வருது. வந்தா வரட்டும்டி, ஐ டோன்ட் கேர். ஆனா நான் நினைச்சத நான் நடத்தி தான் தீர்வேன். அதையும் பாப்போம். ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி, அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. பொறியன இரு விழிகளும் தீக்குச்சியன என ஒரு சில கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லை, அளந்து பார்க்க பல விழி இல்லை. என இருந்த போதும் அவள் எனதில்லை, மறந்து போயின் மனமே. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். எத்தனை விளக்குதான் அமைக்கிறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேர் வந்துட்டானுங்களே. ஒண்ணுமே புரியல. ஒரு நேரம் பார்த்தா அண்ணன் கட்டி பிடிக்கிறான், ஒரு நேரம் பார்த்தா தம்பி கூட இருக்கா. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே, பைத்தியமே பிடிக்குதே. இல்ல இவன் யாரதான் லவ் பண்றான்? பேசாம அவளை கூப்பிட்டு கேட்டலாமா? என் வாழ்க்கையில எல்லாமே போச்சு. இந்த வாடி போன ரோஸ் மாதிரி தான் இப்ப என் வாழ்க்கை. என்னடா எல்லாரும் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க? சார், கொஸ்டின் பேப்பர் யாரு சார் எடுக்கிறது? ஏன் எடுக்கிறவங்க தான் எடுப்பாங்க, அப்புறம் என்ன கேள்வி? அது ஒண்ணு இல்ல சார், எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்த மேம் கிட்ட கொஸ்டின் ஒண்ணுமே புரியல, ஆன்சர் சொல்லி கொடுங்கன்னு சொன்னா சார். ஏண்டா எக்ஸாம் எதுக்கு வைப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு? வேற எதுக்கு சார்? நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு செக் பண்றது தான் வைப்பாங்க. ஆனா சார், அதுலயும் பிட் அடிக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்ல சார். ரொம்ப எல்லாத்துக்கும் வாய் கூட போச்சு. என்ன, அப்புறமா வச்சுக்கிறேன். டேய், நீ எப்படி எழுதியிருக்க? ஏன் எப்படி நின்றுட்டு இருக்க? கரெக்டா இருக்குமா இந்த செமஸ்டர்? அது பர்சன்டேஜ் வைப்பியா? ஏன்னா ஏற்கனவே 3 வருஷம் படிச்சு ஒன்னுத்துக்கு ஆகாம இப்போ மறுபடியும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க நம்ம காலேஜ்ல. அதுக்கு தான் கேக்குறேன். உங்க குழந்தையாவை என்னைக்கு மனசுல இருந்து தூக்கி எறிகிறானோ அன்னைக்கு தான் அவன் படிச்சு உருப்பிடுவான். செருப்பால் அடி வாங்கிட்டு போயிருவேன். இந்த காதலை பத்தி மட்டும் நீ பேசக்கூடாது. இல்லைண்ணா, நல்லாவே எழுதியிருக்கேன். ரிசல்ட் வரவும் தெரிஞ்சிடும். பாக்குறோம். அதுவும் ஏன் சப்ஜெக்ட்ல தான் எப்போதுமே மார்க் கம்மியா எடுக்கிற. அதான். அப்படின்னா நீங்க அந்த லட்சத்துல லெசன் எடுக்கிறீங்க அர்த்தம் சார். நான் என்ன இல்லாததா சொன்னேன்? அவர் தானே சொன்னாரு என் சப்ஜெக்ட்ல தான் மார்க் நீ கம்மியா எடுக்கிறேன்னு. அப்ப நான் இதை தானே சொல்லணும். என்ன சார், கரெக்ட் தானே? உனக்கெல்லாம் இன்டர்னல் மார்க் அள்ளி தெளிச்சு விட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்?
அம்மா எங்க காவியனை காணா? சார் அவனுக்கு லூஸ் மோஷன் சார், பாத்ரூம்குள்ள சாக பழக்க கிடக்குறான். இல்லையே, உசுரோட தான் இருக்கேன். டேய் என்ன உனக்கு என்னடி குண்டமா? மூடிட்டு என்ன அவெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு உன் நிலைமை இருக்குல்ல? சற்ற சாத்துடி, ஓவரா பண்ணாத. என்ன சார் மரியாதை அது? சரி ஓகே, இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் செமஸ்டர் லீவ் விட்டுருவாங்க. ஒரே ஹாப்பி தான் போல. சரிம்மா நித்யா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிளான்? அடுத்த இந்த மாதம் எடுத்துட்டு ஓட வேண்டியதான். இங்க பாரு, நீ நித்யா கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள இவனுக்கு முதல்ல பாடக்கட்டு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் மூடிட்டு என்ன, நீ ஒடுத்தனே போதும். டேய் நானே இல்லாததே சொன்னேன், நான் ஓவரா பண்ணாதீங்க அண்ணன். நீ சற்ற சாத்து. இதுக்கு தான் சொன்னேன் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அடுத்த தடவை அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணு வச்சுக்கோ, உனக்கு எனக்கு பிரேக்கப்டா. இந்த பிரேக்கப்ன்ற வார்த்தைய வாயால சொல்லாது என்ன, அதை செயல்ல செஞ்சு கரெக்டா கடைப்பிடிங்க, அதுக்கப்புறம் நீங்க பிரேக்கப் போடலாம். நீ மூடு. சார் அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் படிக்கலான்னு ஒரு ஆசை. எதுக்கு மாதம் மூஞ்சில மாவு பூசவா? சார் சாரி சார் சாரி. உனக்கு என்ன, நான் என்ன பண்ணாலும் உனக்கு என்ன சொல்லிட்டே இருக்க, அவ்வளவுதான் பாத்துக்கோ. டேய் ஏன்டா வம்பிழுக்காம சும்மாவே இருக்க முடியாது என்ன? சரி ஓகே, எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. இனி எப்போ பார்த்தாலும் ஸ்டடிஸ் இருந்தால் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் கிரவுண்டில் போய் ஃபுட்பாலோ இல்லை என்னமோ பண்ணுங்க, ஓகேவா? பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. அப்புறம் இன்னும் 2 days கழிச்சு எக்ஸாம்னு நினைக்கிறேன். 2 days காலேஜ் உங்களுக்கு இருக்காது. நல்லா வீட்டில் இருந்தே படிச்சுட்டு அப்புறம் வந்து எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருமே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஓகேவா? முக்கியமாக மாதவா, உனக்கு என் கையில் எதுவும் இல்லை என்ன, நான் லெசன் மட்டும்தான் எடுப்பேன். ஆனா நீ மார்க் பர்சன்டேஜ் கம்மியா வச்சினா விஜய் அண்ணங்கிட்டையும் விக்ரம் அண்ணங்கிட்டையும் நீ என்ன வாங்கணுமோ அதை சிறப்பா வாங்கிடுவேன். இல்லைண்ணா நல்லா நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன். சரி ஓகே, நாங்க கிளம்புறோம். அவன் என்னைக்கு நித்யாவை மறக்கிறானோ அன்னைக்கு தான் உருப்பிடுவான். ஆரஞ்சு மண்டியா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்க வெளியே போன செவனியா வாங்குவேன்னு நினைக்கிறேன். வாய் மூடிட்டு வாங்கினா தொடச்சிட்டு போயிடுவேன்டா. ஓகேம்மா, நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜாப்ல இருந்துக்கோங்க, ஓகே? லேடிஸ்க்கு ஸ்டடீஸ் வந்து ரொம்ப மஸ்ட், அதுக்காக தான், ஓகே? சரி ஓகே, எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புங்க, ஓகே? டேய் போறா இருந்தா போ, இல்லைன்னா வெயிட் பண்ணு, ஓகே? நான் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடும். இல்லைண்ணா அவ்வளோ நேரம் இங்கேருந்து என்ன பண்ண போறேன், நான் வீட்டுக்கே போறேன், ஓகேண்ணா, பாய். சரி, நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். வர்றா, உடனே ஃபோன் எடுத்துட்டீங்க. இப்பெல்லாம் அடிக்கடி ஒரே ரிங்கில் ஃபோன் எடுக்கிறீங்க மேடம். வேலை பார்க்குறியா இல்லை என் ஃபோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ரெண்டுக்கும் தான். என்ன இப்பதான் ஒரு கேன பைய சிக்கனா, அவனை பிடிச்சி கழுவி ஊத்திட்டு அடுத்து இங்க ஒருத்தங்கிட்ட கடலை போடுறேன். ஓ கடலை, நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க. ஓகே சரி, அப்புறம் அங்க மட்டும் என்ன வேலைதான்? நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர். ப்ரொஃபசர்னா யாருக்கும் தெரியுமாடா உனக்கு? எப்போதுமே ஒரே ஸ்டடீஸ் மைண்ட்ல இருக்கணும். ஆனா இங்க வேற ஏதோ மைண்ட்ல இருக்கீங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் நல்ல மைண்டில் தான் இருந்தேன். ஐ மீன் எனி டைம் புக்கும் கைமா தான் இருப்பேன். நான் ப்ரொஃபஸர் ஆகுறதுக்கு கண்டிப்பாக புக்கும் கைமா இருந்திருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்க முடியும். ஸோ இப்போ இடப்பட்ட காலத்தில் ஒருத்தி என்ன எப்படி சொல்கிறது, என்ன மாய மந்திரத்தை போட்டு மயக்குனான்னு தெரியல. அதான் எனி டைம் கீர்த்தின்னு ஃபோனு தேடுது. பாய், ரொம்ப பேசினேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன வச்சிருவேன் ஃபோனை. சரி, நேற்று கண்ணை மூடி தொங்க நம்ம பக்கத்தில் வந்து இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டே. கண்ணை முடிச்சு பார்த்தேன், ஆனால் நீ இல்லை, ஏமாத்திட்ட. எவன்டி சொன்னது? ஏய் லூஸு, உன்னை கண்ணை மூட சொன்னதே நான் உன் பக்கத்தில் வந்து உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கதான். நேற்று உன்னை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குனேன். மேடம் தான் தூக்க வரலன்னு சொல்லிட்டு எருமை மாடு மாதிரி தூங்குனில்லடி லூஸு. எல்லாத்தையும் மறந்துரு என்ன, அப்படியே என்னையும் மறந்துரு. ஒன்றை மறந்துட்டு இங்கே நான் நிம்மதியாக இருந்துருவேனா என்ன? சார் இப்பெல்லாம் எனி டைம் நினச்சிட்டே இருப்பீங்க போல. விக்கலா வருது. என்னடி நக்கல் பண்றியா? ஆமா, அப்படி பண்ணிட்டாலும். சரி போய் ஒர்க் பாரு, நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன்னு. எனக்கும் ஸ்டாஃப் ரூமில் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.
பாய். ஆமா, இந்த திருட்டு பூனைக்கு கிச்சன்ல என்ன வேலை? அது பாவம் என் பொண்டாட்டி விருந்துக்கு சமைக்கிறாள்ல, ஸோ கஷ்டப்பட்டு சமைப்பா, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. நீங்க ஹெல்ப் பண்ற லட்சணம் எனக்கு தெரியும் புச்சிமா. தெரிஞ்சிருச்சா? இல்ல நான் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ற நோக்கத்துல தான் நான் சொன்னேன். அதான் உங்க ஹெல்பிங் மைண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, பிரியாணி பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இனிமே மீன் குழம்பு மட்டும் தான் வைக்கணும், அதை நான் பாத்துக்குவேன். இத்தனை பண்ணும்போது என் கூட இல்லாதவரு மீன் குழம்பு வைக்கும் போது மட்டும் என் கூட இருந்து என்ன சார் பண்ண போறீங்க? போங்க புச்சிமா. இல்லம்மா, நான் நல்லா உதவி செய்வேன். எனக்கு இந்த சமையல்ல நல்லா தெரியும். அதுவும் பொண்டாட்டிக்கு உதவி செய்யறதுன்னா இவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? நான் ஹெல்ப் பண்றேன். அதாவது மீனெல்லாம் க்ளீன் பண்ணலையா, 2 பேரும் சேர்ந்து கையெல்லாம் இது பண்ணி அந்த மீன் குடல்லாம் எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணலாமா? இல்ல புருஷா, எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண தெரியும், நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப தாங்க பண்றீங்க. என்ன, ஆண் பாவம் சும்மா விடாது. பாப்பா, சரி அதையும் பாப்போம். உனக்கு என்னடி தங்கம், என் அழகு என்னைக்குமே என் கனிக்குட்டி அழகு தானே. அதாவது அம்மா அழகுதான். அம்மா அழகா இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு கனிக்குட்டிய அப்பாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க அம்மா. ஆமா. கனி, என்ன கனி, அழகா விழுந்துட்டியோ? நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா ஒரு அழகு அம்மா கிட்ட எப்போதுமே குறைஞ்சுதான் இருக்கும். என்ன பண்றது? அந்த அழக யாரும் சரி பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது கிளம்பணும்னு சொன்னா உன்ன மாதிரி கரெக்டா பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணி கரெக்டா கிளம்புறது யாருமே இல்லடி. என்ன பொறுக்கி, ரொம்ப யோசிக்கிறீங்க போல. இன்னைக்கு டே 3. எல்லாம் ஓகே தான், பட் ஏதோ ஒன்று குறையுதே. என்னவா இருக்கும்? குங்குமம். அது என்ன, எங்கேயாவது வெளியே போனா குங்குமம் வச்சுட்டு வரணும்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல வேணும்னு இப்படி நிக்கிறாடா? இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எங்காவது வெளியே கிளம்புனா கண்டிப்பா நெத்தில குங்குமம் வைப்பேன். ஆனா இன்னைக்கு நான் வைக்கல. ஏன்னா ஒரு ரீசனுக்காக தான். டேய், என் கிரிமினல் புத்தி புருஷா, நீ ஒரு பிளான் போட்டா நான் அந்த பிளான்ல ஒரு கோடே போடுவேன். ஸோ அதனாலதான் பொட்டு வைக்கல. இப்ப பார், உன் கையாலேயே என் நெத்தில பொட்டு வைக்கிறேன். கனிமா, எங்காவது யாராவது வெளியே கிளம்புனா நான் ஒரு ஹேபிட் அவங்க பண்ணுவாங்க. அந்த ஹேபிட் இன்னைக்கு பண்ணவே இல்லை. ஸோ அந்த பழக்கத்தை எப்பவும் தவற விடக்கூடாது. அந்த பழக்கத்தை பண்ண சொல்லு. அது தெரியும்டா குட்டிமா, ஆனா நடிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா அதை பண்ணிட்டு வர சொல்லு. வேறுக்குனே நேராச்சு. கனி, நான் எந்த பழக்கத்தையும் மறக்கல கனி. எப்போதுமே அம்மா ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஆனா என்ன, இன்னைக்கு இதை நான் பண்ணாம இருக்கேன்னா சண்டை போட்டிருக்கோம், அதனாலதான். கனிமா, சண்டை போட்டாலும் டெய்லி ஹேபிட்ஸ் எப்போதுமே மறக்க கூடாது. எங்காவது வெளியே கிளம்புனா என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லு கனி. கனிமா, அதை அம்மா பண்ண மாட்டேன். அப்படி அவங்களுக்கு நான் பண்ணிட்டு வரணும்னா அதுக்கு உரிமையானவங்களே அதை பூர்த்தி செய்யட்டும். பிடிச்சிட்டு பாயிண்ட், இனி உன் கை பிடிக்க நான் வரணும்ல. ஆமாட பொறுக்கி, வந்துதான் ஆகணும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தரவுக்கு வர்றது இல்லையா, அதே மாதிரிதான் உன் கோவம் எவ்வளவு நேரத்துக்கு நானும் பாக்க. கனிமா, இப்ப முடிவா என்ன சொல்றாங்க? வைப்பாங்களா மாட்டாங்களா? கனி, இதுல முதலும் இல்ல முடிவும் இல்ல. என்ன, ஒருவேளை நான் அதை பண்ணணும்னா இதை நான் பண்றதுக்கு காரணமா இருந்தவங்க தான் அதை பூர்த்தி செய்யணும். இல்லைன்னா ஐ டோன்ட் கேர். என்ன பண்றது, புருஷன் ஆயிட்டேன்ல. ஏதாவது ஒரு விஷயத்துல பொண்டாட்டி இறங்கிதான் போகணும். என்ன பண்றது? ஓகே கனி, ஒரு நிமிஷம் இறங்குமா, அப்பா இப்ப வரேன். அப்படி வலிக்கு வாடா என் பொறுக்கி. பார்த்து சிக்கிக்க போகுது. உங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த சண்டைக்கு கொஞ்ச நேரம், அதாவது என் தங்கச்சி வீட்டுக்கு போய் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் தான். அத அப்புறம் பாப்போம். சரி, என்ன எங்கிட்ட கேட்டீங்களோ அதை நிறைவேற்றிக்கோங்க. அன்றோடு ஆசை கோபம் அனைத்திலும் நீதான், ஆவேசம் வந்தால் கூட அடங்கும் நீதான், அன்பேலே யாரோட அலாதி தேரோட. கனி, உன் அம்மாவுக்கு எது அழகோ அத அடிக்கடி பண்ண சொல்லு. கனி, அதை பண்றதுக்கு அம்மா மனசளவுல சந்தோஷமா இருக்கணும். ஆனா அதுக்குதான் இங்க பெரிய இதுவாட்ட பெரிய போர்க்களமே நடத்துறாங்க. அப்படி சொல்லிட்டு என் செல்ல குட்டி. அதான் விருந்துக்கு போயிட்டு வர வரைக்கும் சண்டைய ஒத்தி வச்சிருக்கோம்ல, அதனால
பேசிக்கலாம். ஆமாமா பேசிக்கலாம். சரி ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனா உன்னை மறந்துட்டீங்க. இப்போ கூட அது சண்டையை ஒத்தி வச்சனால தான் அதை நான் சொல்றேன். எப்போதுமே நெத்தியில குங்குமம் வச்சா நெத்தியில கிஸ் பண்ணுவீங்க, அதை மறந்துட்டீங்க. மாவலி, என் கூட பேசாம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனா இந்த சண்டையை நல்லா தாண்டி இருக்கு. அப்ப தெரியுதுடா போக்கி, இதெல்லாம் நானா கேட்டு நீ கொடுக்கணும். எப்போதுமே நான் கேட்காம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற நீ இப்போ நான் கேட்டு செய்யற அளவுக்கு பண்ணிட்டீல. போடா. அவளை நினைய வைத்தது உருளா, அதில் மயங்கினேன். ஏங்க ரெடி ஆயிட்டீங்களா? டைம் ஆயிருச்சு. சார் ரெடி ஆயிட்டேன். ஆனா சார் ஒரு சார் சொல்லுங்க, ரெடி ஆயிட்டீங்கல்ல? சார் ரெடி ஆயிட்டேன். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை, இந்த saree புதுசுங்கிறதுனால கீழே மடிப்பு சரியாக விழுக மாட்டேங்குது. அதனால் ஆதிராக்காவை கூப்பிடுறீங்களா? நான் மடிப்பு மட்டும் கீழே சரி பண்ணிக்கிறேன். அவங்க எடுத்து விட்டாங்கன்னா சரியாக இருக்கும். அண்ணி வா. அண்ணி ஏற்கனவே இவங்க பாய் கீழே விரிச்சதுக்கு பெரிய சந்தேகத்தில் இருக்காங்க. அதுவும் இப்போ இப்படி ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. எங்கேயோ போகிற மாதிரியத்தா என் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி எதுக்கு நமக்கு வம்பு? நம்மளே சரி பண்ணி விட்டுறலாம். அண்ணிட்டெல்லாம் போனால் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாங்க. சார் ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ரூமுக்குலாம் நான் போனதே இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவரோட தம்பி தானே, அதான். ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்னிக்கிட்ட தான் போய் சரி பண்ணணுமா? நீங்களே சரி பண்ண முடியாதா? சார் மேலேயே இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் கீழே பண்ண முடியாது சார். கீழே குடிஞ்சேன்னா பின்னாடி பின்ன வந்துரு சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அன்னிக்கிட்ட வேணாமே. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கீழே பாய் விரிச்சு படுத்ததுக்கே அவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்களோ. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நான் போய் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக தப்பாக தான் நினைப்பாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணி விடுவா? இல்லை சார் இருக்கட்டும். உங்களுக்கு ஏங்க தேவையில்லாத பிரச்சனை இழுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு அது விளக்கு போட்டு காமிச்சோன்னா அந்த அக்ரிமெண்ட்டுங்கிறதே அவசியம் இருக்காது. அதனால தான். புரியுது சார், ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு இந்த சாரியில் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே சார். இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தில் உண்டான கனவிது, பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ? மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. இன்பம் வந்து நிறைய, எப்போது என் உண்மை நிலை அறிய, தங்காமலும் தூங்காமலும் நான் செல்லுதே. இல்லாமலே நித்தம் வரும் கனவு கொள்ளாமல் கொள்ள, சுகம் என்னென்று சொல்ல, நீ துணை வர வேண்டும், நீண்ட வழியின் பயணம். இப்போ ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேன். சரி கிளம்பலாம், வரீங்களா? போகலாம் சார். எல்லாருமே கிளம்பிட்டீங்க போல. உனக்கு என்னடி ரஜாத்தி அழகு. அனிதா கிளம்பிட்டீங்க போல. ஆமாம் அத்தை. அத்தை இப்போ தலைவலி எப்படி இருக்கு? கட்டு பிரிச்சிட்டிங்களா? சரண் தான் பிரிச்சு விட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கட்டு இருந்தா உனக்கு அது வேணுமோ பெயின் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பிரிச்சு விட்டான். இப்போ சரியாதமா இருக்கு. சரிங்க அத்தை. அப்போ சரிங்க அத்தை, நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா ஹரி வீட்டில் யாருமே இல்லையா, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்களாம்.
அவ மாப்பிள்ளையோட தங்கச்சி வந்து ஃபங்க்ஷன் போயிருக்காங்களாம். அவளும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருப்பாங்க போல. அப்போ சமைக்கணும்னாலும் ஒத்தலை வேலையை செய்ய முடியாதுல்ல, ஒத்தையில கடந்து. அதனால நாங்களும் போய் ஏதாவது உதவி பண்ணலான்னு. ஹரிக்கு நிறைய பொறுப்பு வந்துருச்சு போல. என்ன பண்றது? சரி இப்போதைக்கு போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் குடும்பத்தோட போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. டேய் விக்ரம், கொஞ்சமாவது சிரியேண்டா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்காட்ட வச்சிருக்க மூஞ்சிய? அம்மா சும்மா சிரிச்சா லூசுன்னு சொல்லிடுவாங்கம்மா. டே அதுக்கு மஞ்சளை பிடிச்ச பிள்ளையார வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கடா நீ. கொஞ்சமாவது சிரி. சரிங்க அத்தை, நாங்கள் கிளம்புறோம். உடம்பு பார்த்துக்கோங்க, போயிட்டு வந்துடுறோம். என்ன நான் பாத்துக்கிறோமா? ஐயோ விட்டா என்ன பெட்ல தூக்கி படுக்க வச்சுட்டு தான் போவ போல. போதும் ஆதிரா, உன் இடத்து பிடிச்சிருவாங்க போல அனிதா மேடம். பிடிச்சா பிடிக்கட்டும் அத்தை, இதுல என்ன இருக்கு? 2 பேருமே உங்களுக்கு மருமக தான். பிடிச்சா பிடிக்கட்டும், எனக்கு என்னை பத்தி கவலை இல்லை. ஆனாலும் உங்க மேல எனக்கு இருக்கிற அக்கறை எப்போதும் போகாது. அந்த விஷயத்துல நான் விட்டே கொடுக்க மாட்டேன். ஓகே என்னமா அனிதா? அதுவும் சரிதான். என்னமோ என் மேல பாசம் வைக்கிறேன், என் மேல அக்கறை காட்டுறேன், 2 பேரும் முடிய பிடிச்சி அடிச்சு மல்லு கட்டி உருண்டாதீங்க. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி வாங்க கிளம்பலாம். பார்த்து போயிட்டு வாங்க. அனிதா இருமா. அத்தை இந்த வேப்பிலையும் ஒண்ணு தலையில வச்சுக்கோ, இல்லைன்னா கையில வச்சுக்கோ. அத்தை எதுக்கு இது? அது ஒன்றும் இல்லைம்மா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி வெளியே போனால் கையில் ஒன்று வேப்பில் வச்சுக்கணும், இல்லைன்னா இரும்பு வச்சுக்கணும். தலையிலையும் அதே மாதிரி தான். என்ன 4 இடத்துக்கு போகிறீங்க, அதனால தான் வச்சுக்கோ. வாங்கிக்கோமா, இப்படித்தான் ஃபார்மாலிட்டிஸாக இருக்கும். சரிங்க அத்தை. டேய் என்னடா மசமசன்னு பார்த்துட்டு இருக்க, வாங்கி அவ தலையில வச்சு விடு. இல்ல நானே வச்சு. அவர் வைக்க கூடாதா? வாங்கி வைடா. சாரி சார். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி கிளம்புங்க. பரவாயில்லையே, சமைக்க தெரியாது ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து ஒரு கலக்கிட்டீங்க. நான் மட்டுமா? நீங்க தானே புஜிமா கூட இருந்து ஹெல்ப் பண்ணீங்க, இல்லைன்னா அது முடிஞ்சிருக்குமா என்ன? அப்படியா? எங்க என்னை பாருங்க. அது எப்படி நான் மட்டும் காரணமா இருக்க முடியும்? புஜிமா ரொம்ப ஓவரா பண்றீங்க. என்ன கையெடுங்க. அப்படி தாண்டி வைப்ப, என்ன பண்ணுவ? ஐயோ எப்ப பார்த்தாலும் ரொமான்டிக் மூட்லயே சுத்துறது, விலகுங்க. ஆமா, இவ்வளவு அழகான பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொமான்டிக் மூட்ல சுத்தாம வேற எப்படி சுத்துவாங்களாம்? புஜிமா ரொம்ப தான் இடம் கொடுக்குறேன், தள்ளுங்க. காத்துல சூடும் போல கரையிற உன்னால நாடி வல நாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு. என் அண்ணன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மூக்கு வேர்த்துருச்சு போல. ஒரு ரொமான்ஸ் கூட பண்ண விட மாட்டாங்க. வரேன் மச்சான். போங்க அப்படி. அப்புறம் வந்து வச்சுக்கிறேன்டி. பாப்பா போங்க. லூசு புஜிமா. வாங்க மச்சான், வாங்கக்கா, வாங்க எல்லாரும் வாங்க. ஏய் குட்டி பாப்பு வாங்க. வர்றோம் மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? எங்க பாலை காணா? உடம்புல இப்ப பரவாயில்லையா? ஹரி வச்ச ரசத்துல உடம்பு குணமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லாவே குணமாயிருச்சு. இருந்தாலும் என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு கலாய்க்க கூடாது. பாடுறா, விட்டு கொடுக்காம பேசுறீங்களோ? ஓகே. எந்த இடத்துலயும் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்காம பேசுறது நல்ல விஷயம் தானே. இந்த விதத்துல நீங்க சரியா தான் இருக்கீங்க. அக்கா, உங்களுக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சேன், பேசலாம். சரிங்க, ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஹரி எங்க? வேகம் வேறு ஆகலாம், ஜீவன் ஒன்று நானம்மா. டேய் அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா. எம்மா விருந்துக்கு கூப்பிட்டு இப்படி பாசமலை புடிஞ்சிட்டு இருந்தா இப்படி என்னடா அது? உன்னை பார்த்துதான் அழுக வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. லூசு, இதுக்கெல்லாமா அழுவாங்க? ஐயோ சரி, அழுக கூடாது, அதான் நாங்களா இருக்கோம்ல. ஏமா ஹரி, திடீர்னு உங்க விஜய் என்ன மேல சாஞ்சிட்ட? எப்ப எனக்கு ஒரே ஆச்சரிய புல்லரிப்பு, கூஸ் பம்ப்ஸ். ரொம்ப பண்ணாத, என்ன இதுக்கு சேர்த்து வச்சு செய்வேன். அதையும் பாப்பண்டா பொறுக்கி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னது இது? இல்ல என்னங்கிற? இல்ல உன்னை பார்த்ததும் அழுக வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருப்பாங்க. வாங்க சாப்பிட போலாம், செஞ்ச சாப்பாடெல்லாம் ஆறிட போகுது. ஓ குக் பண்ணியாச்சா? அப்ப நாங்க தான் ரைட்டா வந்துட்ட போல. சரி வாங்க டக்குனு சாப்பிடலாம். பாசத்துல அழுகிறதுக்கும் கஷ்டத்துல அழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. சரி ஓகே, கண்டுபிடிக்கிறேன். வா போலாம், வா சாப்பிடலாம், வா. விஜயனா வா, அனி வாங்க. அனி வாங்க. பரவாயில்லை ஹரி, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் புள்ள எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மெதுவா தான் எல்லாத்தையும் பழகுவான்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ சீக்கிரத்துல இவ்ளோ ஐட்டம், வேற லெவல். நீ மட்டுமா இல்ல மாப்பிள்ளையும் சேர்ந்தா? அவர் தான் அண்ணி ஹெல்ப் பண்ணாரு, நான் மட்டும் எப்படி இத்தனை செய்ய முடியும்? பரவாயில்லடா,
சூப்பரா இருக்கு எல்லாமே. இன்னும் நீ சாப்பிடவே இல்லாம சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்ற. இரு ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணா நீ சாப்பிடு. ஏன் வாழு? அது ஒண்ணும் இல்ல மச்சான், சாப்பிட்டுட்டு நீங்க உயிரோட இருந்தா அப்புறம் அவங்க விக்ரம் அண்ணனை சாப்பிட சொல்லலாம் தான். என்ன ஹரிமா, கரெக்டா? ஐயோ அப்படிலாம் கிடையாது. எப்போதுமே ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல விஜய் அண்ணா தான். அண்ணா ஓய் அப்போ என் புருஷனை தான் பகடக்காய் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் உங்க ரெண்டாவது அண்ணி புருஷனை பகடக்காய் ஆக்குறது? அதெல்லாம் முடியாது. ரெண்டு பேருமே ஒண்ணாவே சாப்பிடட்டும். யார் உயிரோட இருக்காங்களோ அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். என்ன அனிதா சரியா? அண்ணா பாத்தீங்களா நமக்கு வந்த சோதனைய. அப்படிலாம் இல்ல, என் தங்கச்சி நல்லா தான் சமைச்சிருப்பா. சரி சாப்பிடலாமா? ஆமாடி, ஏன் அத்தைக்கு சமைக்க தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். உங்க அம்மா அளவுக்குலாம் என்னால வர முடியாது. ஏதோ நம்மளால முடிஞ்சது. சாப்பிட்டு ஆளுங்க சொல்றத பொறுத்து இருக்கு. சாப்பிடுங்க. முதல்ல அனிதா நீ சாப்பிட்டு நீங்க தான் சொல்லணும். அதனால என்னம்மா சொல்லிடலாம். என்னங்க இப்ப நம்ம சண்டை ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்போ அனிதாவும் விக்ரமும் இப்போ ஒற்றுமையா இருக்காங்களா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். சாப்பாடு ஊட்டி வர சொல்லுங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி யாராவது எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலை. என்ன உங்களுக்கு என்ன சொல்லுங்க. என்னடா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி நீ ஒரு வாய் எடுத்து அன்னிக்கும், அண்ணி ஒரு வாய் எடுத்து உனக்கு ஊட்டி விட்டுக்கோ. அப்படி போடு. நம்ம என்ன நினைச்சோமோ அதை உங்க தங்கச்சி நிறைவேத்திட்டா. அது குட்டிமா, அது என்ன குட்டிமா ஊட்டி விடு. ஆமா மச்சான், ஊட்டி விடுங்க. ஏன்னா உங்களுக்கு விருந்து வச்சு நாங்க ஊட்டி விட்டு பார்க்கல இல்லையா, சோ ஊட்டி விடுங்க மாப்பிள்ள. அது என்ன கொடுங்கனாரே அது இதுன்னுகிட்டு ஊட்டி விடுங்க கொடுங்கனாரே. பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதுல ஒரு வரம். என் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, எதுக்குதான் என் பக்கத்துல உட்கார்ந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. அண்ணி அக்கா இருக்கட்டும்க்கா, வேணாம். என்ன இருக்கட்டும்? அதெல்லாம் முடியாது. ஊட்டி விடுங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி. மச்சான் ஊட்டி விடுங்க, பார்க்க சொல்லல, அப்புறமா சைட் அடிங்க. சாரி. பரவாயில்ல சார். அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க தயங்குகிறேன். அக்கா இப்ப நீங்க ஊட்டுங்க. என் வானிலே ஒன்றுகிலாய் நீ தோன்றினாய். மெதுவாக நீ வானமாய் விரிந்தாயடி என் நெஞ்சிலே. போதும். சார் இதை நீங்க அவங்க சொன்னதுக்காக செஞ்சதை நினைக்காதீங்க. அதாவது இதை செஞ்சாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நம்ம தான் புருஷன் பொண்டாட்டியை நடிக்கிறோமே, அப்போது இந்த மாதிரி சில சிக்கலான சூழ்நிலைகள் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணி தான் சார் ஆகணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை சார். வாங்க மாப்பிள்ள, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. நீங்க எதுக்கு பரிமாறிட்டு இருக்கீங்க? இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் ஒண்ணு கேட்கல. நீங்களும் வந்து உட்காருங்க. குட்டிமா வா. மச்சான் யாரு? உங்க தங்கச்சி தானே? அதெல்லாம் சூப்பரா சாப்பிடுவாங்க. மேடம் உட்காந்து அப்படியே ஒரே கட்ட கட்டி சாப்பிட்டுருவாங்க தெரியுமா? என்ன மேடம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மச்சான், உங்களுக்கு தெரியாதா? விரதெல்லாம் எடுக்கிறாங்க தெரியுமா? விரதம் எடுத்து சாப்பிடாம ரொம்ப பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். என்னடி முறைக்கிற? நான் என்ன இல்லாததுவா சொன்னேன்? போட்டா கொடுக்குறீங்க, அப்புறமா வச்சுக்கிறேன். ஹோய், இந்த வேலை தான் வேற செய்யறியா? இல்ல நான் அவர் எதுவும் உருட்டிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதான் சொல்லுவாங்க மச்சான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இருந்தாதான் மேடத்தை சாப்பிட வைக்க முடியும். சோ நீங்களாம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு எந்திரிங்க, அதுக்கப்புறமா நானும் அவங்களும் சாப்பிட்டுக்கிறோம். ரொம்ப பொறுப்பான பிள்ளைய மாறிட்டு வரைய ஹரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு எந்திரிங்க எல்லாரும். என்ன குட்டிமா அது? சாப்பிட்டு எந்திரிங்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இல்லனா எல்லாத்தையும் கழிச்சு போட்டு போயிருவாமா. இருந்தாலும் இந்த கோவம் ஆகாது. யாரு மாப்பிள்ள? வேற யாரு? என் அக்கா காரி தான். ஹரி ஃபேஸியே மாறுது. அவங்க நாத்தனார் ஃபோன் பண்ணா. என்னங்க எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படல. என்னடி? எனக்கு ஒண்ணுமே சரிப்படல. என்னங்க நான் போய் கிச்சன்ல குழம்பு எடுத்துட்டு வரேன். ஹரி அண்ணி இருங்க. சரி நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நல்லா தானே பேசி சிரிச்சிட்டு இருந்தா, அது என்ன அவங்க நாத்தனார் ஃபோன் பண்ணோன்னையும் மூஞ்சி ஒன்றும் சரியில்லையே. நானும் அதை நோட் பண்ணேன். இப்போ அழுதுட்டு தானே இருந்தாங்க? இல்லை எனக்கு புரியல. அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு அதுன்னு திடீர்னு அழுகிறது. நம்ம அக்கா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது.
அதை பார்த்ததுலேருந்தே ஃபேஸ் ஒன்றும் சரியில்லை. என்ன நடந்திருக்கும்? அப்போ ஹரியோட அழுகைக்கு பின்னாடி அக்கா தான் காரணமா இருக்காளா? ஐயோ, தலையே பிக்கிதே, ஒண்ணுமே புரியலையே. ஹம், அப்படி மட்டும் அவ காரணமா இருக்கான்னு தெரிஞ்சது அவளை சும்மாவே விட மாட்டேன். இப்போ நான் யூஎஸ் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கேன். நாளைக்கு விடிஞ்சா யூஎஸ் கிளம்பணும். நான் இனி வர்றதுக்கு 10 மாசம் ஆகும். அப்படி மட்டும் நீ ஏதாவது காரணமா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு உள்ளாம விட மாட்டேன். போயிட்டு வர்றதுக்கு 10 மாசம் ஆகும். அப்புறம் இருக்கும் உனக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இவளுக்கு இவன் நாத்தனார் தான் பிரச்சனை. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தா இங்க நாத்தனார் குடும்பம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா, வா பிரியங்கா. ஓ எல்லாரும் விருந்துக்கு வந்திருக்காங்களா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏய், என்னாச்சு தலையில? மா, ஏதோ ஃபங்க்ஷன் போனேன்னு சொல்லி போனியாமா? எங்கேயாவது போன ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா? இல்லை, நான் அப்படியே அவசரத்துல கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அதான், வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா, தலையில என்னாச்சு? இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? அது அது மாமா, அம், உன்னை தானே கேட்கிறேன், சொல்லு. அது ஃபங்க்ஷன் போன இடத்துல லைட்டா படியில இருந்து கீழே விழுந்துட்டேன். அதான் மண்டையில் அடிபட்டு இது தையல் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பார்த்தே இருக்கிறதே இல்ல. அது அது ஒன்றும் இல்லை. சரி, நான் மேலே போகிறேன், நீங்களா பேசிட்டு இருங்க.